Hello viewers, இந்த வீடியோல ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் Dress எப்படி போடணும்னு சொல்லி கொடுக்கிறேன். இந்த Dress நான் இப்போ ஒரு டம்மிக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ பரதநாட்டியம்க்கு போடுற Dress பாத்தீங்கன்னா அதுல நிறைய மாடல்ஸ் இருக்கு. இதுல ஒரு மாடலை வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோல எப்படி போடணும்னு சொல்லி காமிச்சிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அதை பார்த்து அந்த மாதிரி மாடல் Dress எப்படி போடணும்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மாடல் பத்தி சொல்றேன். இது வந்து ஒரு saree டைப். இந்த டைப் வந்து கிட்ஸ் அடல்ட் யார் வேணா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாடல் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக நிறைய நீங்கள் பார்க்கக்கூடிய மாடல். அதனால் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ட்ரெஸ்ஸை எப்படி போடணும்னு தெரிஞ்சுக்கோங்க. எந்த மாடலாக இருந்தாலும் முதல்ல நம்ம போட வேண்டியது வந்து ப்ளவுஸ் தான். இப்போ இந்த மாடலுக்கும் நான் முதல்ல ப்ளவுஸ் போட்டுக்கிறேன். இப்போ ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா சில ப்ளவுஸில் ஹூக் வந்து ஃப்ரண்ட்ல கொடுத்துருப்பாங்க, சிலதுல பேக்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா சிலதில் வந்து ஹாஃப் ப்ளவுஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதெல்லாம் வந்து கஸ்டமைஸ் பண்ணது. ஸோ அதனால் வந்து நான் லென்த்தியாக கொடுத்துருக்கேன். இப்போ மோஸ்ட்லி வந்து இது 30 சைஸு. ஸோ கேர்ள்ஸ் வந்து ஹிப்பு தெரியக்கூடாதுன்ற மாதிரி கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க சிலர். அண்ட் டான்ஸ் மூமெண்ட்லாம் பண்ணும்போது வந்து அவங்களுக்கு ஹிப்பில் தெரியும்னு சொல்லிட்டு லென்த்தி ப்ளவுஸ் தான் இப்போ ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இந்த மாடலுக்கு அடுத்து போட வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த ஹாஃப் சாரி போடணும். இந்த ஹாஃப் சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ப்ளீட்ஸ் எல்லாம் வைக்க வேணாம், அதுலேயே ப்ளீட்ஸ் எல்லாம் வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருப்போம். ஸோ இதை வந்து நம்ம ப்ளவுஸ் மேலே இங்கே பின் பண்ணிவிட்டு இங்கே சைடில் உங்களுக்கு நாடா மாதிரி அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வந்து பின்னாடி எடுத்து கட்டிக்கணும். ஸோ இதை பின்னாடி கட்டும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இந்த பல்லு மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, இதையும் சேர்த்து இப்படி கட்டிக்கணும். இதை இப்போ கட்டினதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து இது மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இங்கே சேஃப்டி பின்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இப்போ வந்து உங்களுக்கு இந்த க்ளூ ட்ராப்ஸ் எல்லாம் கூட வருது, அந்த மாதிரி ஏதாவது கூட நீங்கள் அதில் போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ அடுத்ததாக போட வேண்டியது பார்த்தீங்கன்னா பேண்ட்ஸ் போடணும். இப்போ பேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெல்க்ரோ இருக்கும், சிலதில் வந்து பட்டன்ஸ் இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் வந்து பட்டன்ஸ் இருக்கும், ப்ரெஸ் பட்டன்ஸ் இருந்திருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் அப்படியே பட்டன் டு பட்டன் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இதில் வெல்க்ரோ இருக்குது, இதே மாதிரி இதில் அட்டாச் பண்ண வேண்டிய பீஸ்லேயும் வெல்க்ரோ இருக்கும். ரெண்டுத்தையும் நீங்கள் ஒன்றா ஒட்டிக்கிட்டீங்கன்னா இது சேர்ந்துடும். இப்போது இதை போடலாம். இப்போ இதை போடும்போது இந்த ப்ளவுஸையும் அந்த ஹாஃப் சாரியையும் உள்ளே டக் பண்ணிட்டு போடணும். இப்போ அடுத்ததாக நம்ம போட வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரில் பார்ட்டு. ஸோ இந்த ஃப்ரில் பார்ட் வந்து நமக்கு இப்போது பேண்ட்டோட கனெக்ட் ஆகணும். ஸோ இந்த நாடா இருக்கு இல்லையா, இதை வந்து முதல்ல இங்கே சென்டரில் வச்சுட்டு கட்டிக்கணும். இந்த கட்டுறது வந்து உங்களுக்கு முன்னாடியும் கட்டிக்கலாம், பின்னாடியும் கட்டிக்கலாம். உங்களுக்கு அந்த நாடாவோட லென்த் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இதை கட்டிக்கலாம். ஸோ இதை கட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து உங்களுக்கு வெல்க்ரோ கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் இருக்கிற வெல்க்ரோவை இதில் அப்படியே அட்டாச் பண்ணிக்கணும், இப்படி ஒட்டிக்கணும். ஸோ இந்த சைடு வெல்க்ரோவும் ஒட்டிக்கிறேன். இப்போ அடுத்ததாக ஹிப் பீஸ் அட்டாச் பண்ணணும். ஸோ இதுதான் ஹிப் பீஸு. இதை வந்து பேக்லேருந்து ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வரணும்.
ஸோ இதுலேயும் இந்த இடத்துல நாடா இருக்குது. ஸோ இந்த நாடாவை இப்படி ஓவர்லேப் ஆகிற மாதிரி கட்டிக்கணும். ஸோ இப்போ இது டம்மின்றதுனால நம்மளுக்கு இது ரொம்ப ஓவர்லேப் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம போட்டோன்னா இது கரெக்டாக நிற்கும், இல்லை கொஞ்சம் கேப் இருக்கும். கேப் இருந்தாலும் அது வந்து அப்புறமா உங்களுக்கு மேலே ஃபேன் பீஸ் வச்சதுக்கப்புறமா தெரியாது. இப்போ இந்த மாதிரி இதை நாட் பண்ணிக்கலாம். இப்போது கடைசியாக இந்த ஃபேன் பீஸ் கட்டிக்கலாம். ஸோ இதை வந்து இப்படி சென்டரில் வச்சுட்டு பின்னாடி நாட் பண்ணிக்கணும். ஒரு டான்ஸ் ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 பீசஸ் இருக்கும். ப்ளவுஸு, ஹாஃப் சாரீ, பேண்ட்டு, இந்த ஃப்ரில் பார்ட்டு, ஹிப் பீஸ், அப்புறம் இந்த ஃபேன். ஸோ டோட்டலாக 6 பீசஸ் நம்ம போட்டு முடிச்சிட்டோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் இந்த மாடல் காஸ்டியூம் எப்படி போடணும்னு கற்றுட்டு இருந்திருப்பீங்க. இன்னொரு வீடியோவில் இன்னொரு மாடல் எப்படி போடணும்னு சொல்லி காமிச்சிருக்கேன். அந்த வீடியோவையும் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கூடிய சீக்கிரம் இன்னொரு மாடல் ட்ரெஸ் போட்டு காமிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.